வெல்கம் டு ராஜ் சங்கி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள் இருக்குங்க, பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கிலோ மீன் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 4 பீஸ் வர அளவுக்கு மீன் வாங்கிக்கிட்டேங்க. வாங்கி அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அதை நல்லா கழுவின பின்னாடி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு பரட்டி தனியாக வச்சுட்டேன். அப்போ தான் அந்த ஒரு மீன் ஸ்மெல் வராது, ரொம்ப ஸ்மெல் வராமல் இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த மீன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி நம்ம ஊற வச்சுக்கிட்டோம் முதல்ல. அதுக்கப்புறமேட்டு வானல் வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா போட்டு வணக்கணுங்க. நல்லா வணங்கின பின்னாடி லைட்டாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிடணும். நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முன்னாடி வெங்காயத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் பூண்டு கொஞ்சம் நல்லா நசுக்கி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயமும் நசுக்கி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளியாட்டும் நல்லா பொடியாக நறுக்கி அதையுமே நல்லா ஊற்றி போட்டு நல்லா வணக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நல்லா வணங்கின பின்னாடி கொஞ்சோண்டு லைட்டாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறமேட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. மீன் மசாலா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு போட்டு கொதித்த பின்னாடி கொஞ்சமாக ஒரு சின்ன பத்தையில் தேங்காய், ஒரு சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. நம்ம கடைசியாக தான் மீன் போடணும். ஸோ அதனால் நல்லா கொதிக்க விட்டுட்டு மீனை போட்டு ஒரே ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதுங்க. மீன் நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி. மேலே வந்து கொத்தமல்லியை டாப்பிங் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் போட்டு நம்ம மீன் குழம்பு சாப்பிட்ருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.